نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث الكتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரொருளால் மகத்துவம் மிகுந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் நம் வாழ்வை அமைத்து இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையின் கீழ் வருகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே பலதரப்பட்ட கால சூழ்நிலைகளை அமைத்திருப்பதை நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே கடுமையான கோடை காலத்திலே சுட்டரிக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தினுடைய அவஸ்தையிலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த சூரிய வெப்பத்தினுடைய தாக்கத்தை பற்றிய செய்திகளை இதற்கு முன்னால் கடந்த 2 ஜும்மாக்களில் உங்களிடத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே சூரியனுடைய இந்த சுட்டரிக்கக்கூடிய இந்த வெப்பத்தை நரக நெருப்போடு ஒப்பிட்டு நரகத்திலே நாம் என்னெல்லாம் சந்திக்க இருக்கின்றோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்ற விஷயத்தை உங்களுக்கு சொன்னார்கள். அதே போல சூரியன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய விஞ்ஞானபூர்வமான உண்மைகளை பற்றிய செய்திகளையும் கடந்த 2 வாரங்களில் நடந்த ஜும்மாவுடைய உரையிலே உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த ஜும்மாவுடைய உரையிலே கடுமையான இந்த கோடை காலத்துடைய சூரிய வெப்பத்தை பற்றிய செய்திகளை, அதிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த சிரமங்களை பற்றி தான் பேச இருக்கின்றோம். இந்த கோடை காலத்திலே மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம் சந்திக்க இருக்கிறோம் என்ற நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு மூமின்களுக்கும் இந்த கோடை காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அவஸ்தைகளும் ஒவ்வொரு சிரமமான சூழ்நிலையும் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. அதைத்தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கோடை காலமும் மூமின்கள் பெற வேண்டிய படிப்பினையும், இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த கடுமையான கோடை காலத்திலே தமிழகத்திலே பல மாவட்டங்களிலே 100 டிகிரி வெப்பத்தை தாண்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில கடுமையான வெப்பத்தை மக்கள் அனுபவித்துக் கொண்டு பார்க்கிறோம். அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலே கரூரிலே 105 டிகிரி பேரான்ஹீட் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். வெப்பம் நம்ம வசிக்கக்கூடிய இந்த பகுதியில 100ஐ தாண்டி போயிருச்சு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே கடுமையான இந்த சுட்டரிக்கக்கூடிய சூரியனுடைய இந்த வெப்பத்தினால் பலதரப்பட்ட இன்னல்களை நாம் சந்திக்கிறோம். எப்படியெல்லாம் நாம் சிரமப்படுறோம்? கடுமையான இந்த சூரியனுடைய வெப்பத்தினால் கடை தெருவுக்கும்
அல்லது வெளியிலேயோ அல்லது நம்முடைய தேவைக்காக மருத்துவமனைக்கோ எங்கேயாவது நாம் நம் வீட்டை விட்டு விலை இறங்கிவிட்டால் இந்த சூரியனுடைய வெப்பத்தினால் நாம் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் தேடக்கூடிய அடைக்கலம் என்ன? ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நிழலினுடைய அருமை வெயிலிலே நடக்கும்போது தெரியும்பாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களா இல்லையா? பழமொழி சொல்லுவாங்க, நிழலோட அருமை உனக்கு எப்ப தெரியும்? வெயில்ல நடந்துட்டு அப்ப தெரியும்பாங்க. இதை நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோமா இல்லையா? வெளியே சென்று எங்கேயாவது டூ வீலர்லயோ அல்லது நடந்தோ அல்லது ஏதோ விதத்துல நம்ம வெயிலினுடைய அந்த சுட்டரிக்கக்கூடிய வெப்பத்தில் நாம் பாதிக்கப்படும் உடனே நம்முடைய உள்ளம் நாடக்கூடிய விஷயம் என்ன? இதை நாடி நம்முடைய உள்ளம் அலைகிறது. எப்படியாவது வீட்டுக்கு சென்று விட வேண்டும், அல்லது செல்லக்கூடிய வழியில ஏதாவது மரம் இருந்தால் அந்த மரத்துடைய நிழலிலே கொஞ்ச நேரம் நின்று இலைப்பாரி விட்டு செல்லுவோம். நிழலை தொடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடுமையான கோடை காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அவஸ்தைகளிலே மிக முக்கியமானதா ஒன்று இருக்கு. ஏன்னா நிழலை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம், அனல் காத்து வீசுது. நீங்க பைக் எடுத்துட்டு அல்லது நடந்து போனீங்கன்னு சொன்னா காற்று அடிக்கும், அந்த காற்று அப்படியே அனலா இருக்கு, முகமெல்லாம் அப்படி எரியக்கூடிய சூழ்நிலை. முதுகு புறத்துல நமக்கு வெயிலுடைய அந்த தாக்கம் முதுகெல்லாம் எரியக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நம் உள்ளம் நாடக்கூடியது நிழலைத்தான். எங்கடா நிழல் கிடைக்கும்? ஏதாவது நல்ல ஒரு வேப்ப மரம் கிடைச்சுன்னா குழு குழு நல்லா இருக்கு, கொஞ்சம் நின்றுட்டு போலாம் நினைக்கிறோமா இல்லையா? அடுத்து என்ன? கடுமையான இந்த கோடை வெயிலுடைய தாக்கத்திலே கடுமையான வியர்வை நமக்கு வருதா இல்லையா? ஜும்மா பயம் நடந்துட்டு இருக்கு. இங்க யூபிஎஸ் இல்லைன்னு வைங்க, கரண்ட் போயிருச்சு, சூரியன் நம்ம படவே இல்லை. ஆனா அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நமக்கு இந்த மின்விசிறி காட் இந்த ஃபேன் இல்லாம நம்ம இருக்க முடியாது. அப்படியே இப்பவும் சில பேருக்கு வேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். என்னதான் ஃபேனுக்கு கீழே போய் உட்கார்ந்தாலும் நேரத்திலே நம்ம இந்த கோடை காலத்துல கடுமையான வெப்பமா இருக்கும். ஜும்மா ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நாம் ஃபேனுக்கு நேரம் உட்கார்ந்தாலும் நினைச்சாலும் கூட இந்த வெப்பம் இந்த ஃபேனுடைய காற்றையும் மீறி நமக்கு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கரண்ட் போயிருச்சுன்னு வைங்க, அப்படியே வேர்த்து ஒழுகக்கூடியதை பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு அப்படி கிடையாது. இந்த கோடை காலத்திலே இந்த சூரியனுடைய இந்த வெப்பத்தின் காரணமாகத்தான் நமக்கு வேர்வை வரக்கூடியதை பார்க்கிறோம். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிரமமாக நம்ம இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இதை அனுபவிக்கிறோம். அடுத்து என்ன? இந்த கடுமையான கோடை காலத்தினுடைய வெப்பம் தாங்காமல் நமக்கு வேர்வை நம்முடைய உடலிலிருந்து வெளியேறி நீர் சத்து குறையுது. வெப்பம் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வேர்வை வந்த உடனே நம்முடைய உடல் என்ன ஆகுது? உஷ்ணம், சூடு அதிகமாகுது. அப்படி சூடு அதிகமாகக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடல் இயற்கையாக தேடும் தாகத்தை ஏற்படுத்தும். தண்ணீர் தேவை என்ற ஒரு தாகத்தை மூளை தூண்டும். அப்ப என்னெல்லாம் நம்ம சிரமப்படுறோம், நிழலை தேடுறோம், வேர்வையினால அவஸ்தைப்படுறோம். அந்த வேர்வை வெளிப்பட்ட காலத்துல கடுமையான தாகம் ஏனைய நாளை விட இந்த கோடை காலத்துல நாம் தண்ணீர் அருந்தக்கூடிய அளவு அதிகம். ஏனைய காலத்துல நமக்கு சாப்பிட்டு முடிஞ்சா அல்ல எப்பயாவது தோணும் போது தண்ணி குடிக்கலாம்னு குடிப்போம். ஆனா இப்பொழுது என்ன நிலைமை? தண்ணீர் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. கூடுதலாக கொஞ்சம் குளிர்ச்சியா இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுதா இல்லையா? தண்ணியை தேடி அலையிறமா இல்லையா? தாகத்தை தணித்துக் கொள்வதற்கு நல்ல குளுமையான நல்ல ஜில் வாட்டர் வேணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் இந்த கோடை காலத்திலே நம் இடத்துல இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது. இவ்வளவு சிரமத்தை அடைகிறோம். இந்த சிரமங்களை அடையக்கூடிய நேரத்திலே ஒரு மூமின் மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்து படிப்பினை பெற வேண்டும். இந்த சூரிய வெப்பத்தினால் நாம் இந்த கடுமையான வெப்பத்தின் காரணமாக நாம் இவ்வளவு சிரமப்படுறோமே, நிழலை தேடி வேர்வையின் மூலம் சிரமப்பட்டு அதே நேரத்திலே தண்ணீர் தாகத்திலே நாம் சிரமப்படுகிறோமே. அப்படி சிரமப்படக்கூடிய அந்த நேரத்திலே மூமின்கள் தன்னுடைய சுய பரிசோதனை செஞ்சு படிப்பினை வரக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சூரியன் இருக்கா இல்லையா, இந்த சூரியனுக்கும் நமக்கு உள்ள இந்த சம்பந்தம், அதனால் நாம் வரக்கூடிய அந்த சிரமம்,
இந்த உலகத்தோட முடிய போவது அல்ல. நாம் எந்த மறுமை நாளை எதிர்நோக்கி இருக்கிறோமோ, எந்த மறுமை நாள் இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, அந்த மறுமை நாளிலே இந்த சூரியனோடு நமக்கு இந்த பூமியில எந்த அளவுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருந்ததோ அதை விட நெருக்கமான தொடர்பு மறுமையிலே நாம் சந்திக்க இருக்கின்றோம். அதனால நாம் படிப்பினை வரணும். நாம் இந்த சூரிய வெப்பத்தினால் நாம் படக்கூடிய ஒவ்வொரு அவஸ்தைகளின் போதும் நாளை மறுமை நாளிலும் இந்த சூரியனை சந்திக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது இந்த சூரிய வெப்பத்தினால் என்னெல்லாம் சிரமப்பட்டோமோ அந்த சிரமத்தையும் நாம் மறுமையில எதிர்கொள்ள இருக்கின்றோம். அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன வழியை சொல்லியிருக்கிறார்கள் ஆய்வு செஞ்சு சிந்தித்து பார்த்து சுய பரிசோதனை செஞ்சு படிப்பினை வரணும். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலிருந்து சூரியன் இருக்கக்கூடிய தூரம் நான் ஏற்கனவே பல பயான்கள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூடுதல் தகவலாக கோடை காலத்திலே இந்த கோடை கடுமையாக இன்னைக்கு சூரிய வெப்பத்தினுடைய அவஸ்தையில நம்ம ஆட்பட்டு இருக்கிறோமே, இன்றைய நேரத்திலே சூரியன் இருக்கக்கூடிய தூரம் 154 மில்லியன் கிலோமீட்டருங்கிறான். ஏனைய நாட்கள் இந்த கோடை காலம் இல்லாமல் இந்த குளிர்காலம், மழை காலம், வேற காலம் இருக்க வசந்த காலம், இலையுதிர் காலம் எல்லாம் சொல்றோமே, அந்த காலத்திலே 149 மில்லியன் கிலோமீட்டருங்கிறான். இந்த கோடை காலத்துல அல்லாஹ் 5 மில்லியன் கிலோமீட்டர் பின்னால் தள்ளி கொண்டு போயிருக்கா சூரியனை. அப்பவும் இவ்வளவு கடுமையான வெப்பம். இவ்வளவு இந்த வெப்பத்துடைய தாக்கம் தாங்க முடியாமல் நிலையை தேடுகிறோம், வேர்வையிலே மூழ்குகிறோம், தாகத்தினால் தவிக்கின்றோம். இவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய நேரத்துல நாளைக்கு மறுமை நாளினுடைய நிலை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே சூரியனை அல்லாஹ் மிக சமீபமாக கொண்டு வந்து விடுவான். 154 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேல இருக்க. இப்ப நாளை எங்க இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறுமை நாளிலே சூரியன் 1 மைல் தூரத்தில் கொண்டு வைக்கப்படும். மனிதர்களுக்கு மிக அருகில வந்துடும். மனிதர்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாவார்கள். அவர்களுக்கு தாங்க முடியாத வேதனை இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மறுமை நாளிலே இந்த உலகத்திலே முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளிலே ஒரு சமவெளியிலே நிறுத்துவான். அவர்கள் ஆடை இல்லாதவர்களாக, செருப்பணியாதவர்களாக, விருத்த சேசனம் செய்யாதவர்களாக அங்க நிற்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவ சூரியன் மிக அருகில வந்துடும். 1 மைல் தூரத்தில் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? 154 மில்லியன் கிலோமீட்டர். நாளைக்கு சூரியன் மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த உலகத்தில் இறுதியாக பிறந்து மரணிக்கக்கூடிய குழந்தை வரையிலும் நாளைக்கு அல்லாஹ் மறுமையிலே மகசர் மட்டல் நிறுத்துவானே, அப்ப சூரியன் இருக்கக்கூடிய தூரம் 1 மைல் தூரம் தான். அப்ப எவ்வளவு வெப்பம் இருக்கும், எவ்வளவு பெரிய கடுமையான அந்த நமக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கம், அதனால் நம் நிழல் தரக்கூடிய அந்த உள்ளம் அலையுமா இல்லையா? வேர்வை எந்த அளவுக்கு இருக்கும்? அதே நேரத்தில் நமக்கு தாகம் ஏற்படுமா இல்லையா? இவ்வளவு தூரத்தில் இருக்கும் போதே இவ்வளவு சிரமப்படுறோம்னா நாளை 1 மைல் தூரத்தில் இருக்கும் போது இதை விட கடுமையா இருக்கும். அப்ப நாம படிப்பினை பெறணும், சுய பரிசோதனை செய்யணும். அந்த அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய வாழ்வை எப்படி அமைச்சுக்கணும், இதைத்தான் படிப்பினை வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வருடத்திலும் கோடை காலத்தை தர்றான். அப்படி கோடை காலத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் நாம் சிந்திச்சு பார்க்கணும், சுய பரிசோதனை செய்யணும். இந்த சூரிய வெப்பத்திலே நாம் கஷ்டப்படுகிறோமே, நாளை மறுமையிலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கே நாம் தப்பித்துக் கொள்ள என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதரும் அதுக்கு நமக்கு வழி காமிக்கிறாங்க. நிழலை தேடி ஓடுறமே, சூரிய வெப்பத்திலிருந்து அந்த கடுமையான தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நிழலை தேடி வீட்டு ஓடி வர்றோமே, மரத்தை கண்டால் அங்க கொஞ்ச நேரத்தில் வண்டியை நிறுத்துறோமே. மறுமை நாள் அப்படி ஒரு இடம் இருக்கா? மறுமை நாளில் ஏதாவது நிழல் இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். சமவெளி பொட்ட வெளிங்கிறாங்க. சமவெளியா இருக்கும், ஒன்றுமே இருக்காது. எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டா, ஒரு மக்கள் எல்லாம் நிற்கும் போது ஒரு மனிதர்
மக்களை நோக்கி திரும்பி பார்த்தால் கடைசி வரைக்கும் தெரியும். அவர்களுடைய பார்வை அனைத்தையும் ஊடுருவி செல்லும். ஹதீஸ்ல அப்படியே வார்த்தை இருக்கு. எந்த ஒரு தடுப்போ ஒன்றுமே இருக்காது. ஒருவர் பேசினால் அவர்களுக்கு தெளிவாக கேட்கும். அந்த அளவுக்கு எந்த ஒரு தடுப்பும் இல்லாத சமவெளியாக இருக்கும். அங்கதான் உலகத்திலே பிறந்து மறைந்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி நிறுத்தியிருப்பான். உலகத்துல வாழும் போது சூரிய வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது எல்லா வழியும் இருக்கு. ஆனா மறுமையிலே ஒரு நிழலும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்கே ஒரே ஒரு நிழல், அல்லாஹுடைய நிழல் மட்டும்தான், அர்ஷுடைய நிழல் மட்டும்தான், வேற எந்த நிழலும் இருக்காது அங்க. அப்ப நாம் இந்த உலகத்திலே கடுமையான இந்த கோடை காலத்திலே சூரியனுடைய சுட்டரிக்கக்கூடிய அந்த வெப்பத்திலே நிழல் தேடி அலையும் போது அந்த மறுமை நாளில் அல்லாஹுடைய நிழலை தவிர வேற நிழல் இல்லை. அந்த நிழலை அடையக்கூடிய வழியை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த பண்பு, அந்த நன்மை செய்யக்கூடிய அந்த அமல் நம்மிடத்தில் இருக்கா? சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இந்த கோடை காலத்துல. இதுதான் நமக்கு படிப்பினர். நிழலை பெறக்கூடிய வாய்ப்பு எத்தனை யாருக்கெல்லாம் இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு என்றால், நம்ம அதிகமா பயான்ல கேள்விப்பட்டிருப்போம் 7 சாராருக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். யார் அது? நீதியான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், வணக்க வழிபாட்டிலே திளைத்திருக்கக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய இளைஞன், பள்ளி வாயிலோடு தன்னுடைய உள்ளத்தை இணைத்துக் கொண்ட உள்ளம். எப்ப பார்த்தாலும் பள்ளி வாயிலோட அவருடைய உள்ள இருக்கும். பள்ளி வாயில ஜும்மா அன்னைக்கு கூட்டி எல்லாம் சுத்தம் செஞ்சாச்சா? மக்கள் ஒதுக்கி செய்வார்கள், அதற்காக தண்ணீர் இருக்கிறதா? எல்லாம் சுத்தம் செஞ்சு பாய் விரிச்சாச்சா? எப்ப பார்த்தாலும் அவருடைய உள்ளம் பள்ளி வாயிலோடு ஒன்றி இருக்கும். இப்படிப்பட்டவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்கிறார். நான் செய்யக்கூடிய தர்மத்தை மக்கள் பார்த்து என்னை ஆஹா ஓஹோ என்று புகழ வேண்டும் என்பதற்காக கொடுக்காமல், நான் செய்யக்கூடிய தர்மம், என்னுடைய பொருளாதாரத்தை மக்களுக்கு நான் கொடுப்பது, அல்லாஹுடைய தர்மம் செய்வது, அல்லாஹ் பார்த்தால் போதும் என்று தன்னுடைய இடது கரத்துக்கு தெரியாமல் தன்னுடைய வலகரத்தால் கொடுக்கிறாரே, இப்படி பெருமை அளிக்காத தர்மம் செய்யக்கூடியவர். ஒரு அழகான பெண்மணி நல்ல செல்வ செழிப்பில் இருக்காங்க, தவறான காரியத்துக்கு அழைக்கிறார்கள். அப்படி அழைக்கும் போது, இது அல்லாஹ் எனக்கு தடை செய்திருக்கிறான், எனக்கு வேண்டாம், நீ விலகி போ என்று அதை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய அச்சத்தில் இருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதன். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 சாராரா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மறுமையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நிழலை மட்டும் பெறக்கூடிய வாய்ப்பு இன்னும் 2 பேருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே அல்லாஹ் கூப்பிடுவானாம். நிறைய ஹதீஸ்ல நம்ம எப்படி பார்த்திருக்கோம், நரகத்தில் இருந்தாலும் சரி சொர்க்கத்தில் இருந்தாலும் சரி மக்களை வந்து வானவர்கள் அழைப்பாங்க. நரகத்துக்கு போகக்கூடிய வானவர்கள் அழைத்து நரகத்துக்கு போங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. அல்லது ஏதாவது அறிவிப்பு செய்யும்போது நீங்கள் விலகி நில்லுங்கள் என்பதற்கு அறிவிப்பு செய்யக்கூடிய, நல்லவர்களை விட்டு தீவர்கள் விலகி நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையிடுவான் அவங்களுக்கு. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் அல்லாஹ் என்ன பண்றான்? அல்லாஹ்வே கூப்பிடுறான். எந்த அளவுக்கு கூப்பிடுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யகூல் யௌமல் கியாமத்தி, மறுமை நாள்ல அல்லாஹ் மக்கள் மத்தியில பேசுவானா, சொல்லுவானா, ஐனா எங்க போனீங்க, யாரு? எனக்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, இந்த இடத்துல எந்த நிழலும் இல்லை, என்னுடைய நிழலை தவிர நீங்க இந்த நிழல்ல வந்து நில்லுங்கன்னு கூப்பிடுவானா. இந்த பண்பு நம்மகிட்ட இருக்கான்னு முதல்ல கவனிக்கணும். நாம் ஒருவரை நேசிக்கிறோம், நம்முடைய மனைவியா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசம் அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்காக, அல்லாஹ்வுக்காக மட்டும் இருந்தால் அவர்களை மட்டும் அல்லாஹ் அழைப்பான். மலக்குமார்களை வச்சு அழைக்க மாட்டான், அல்லாஹ்வை நேரடியாக அழைப்பான். என்னுடைய கண்ணியத்திற்காக பூமியிலே வாழும் போது ஒருவர் நேசித்துக் கொண்டவர்களே, எங்கே வாங்க, என்னுடைய அரசு, என்னுடைய நிழல்ல நில்லுங்க,
ஏன் ஏன் அல்லாஹ் அப்படி நிழலை கூப்பிடுறான்? சூரியன் அந்த வெப்பத்திலே மக்கள் சுட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திலே தவித்துக் கொண்டிருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு சொல்றாங்க கேட்டா, இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுக்கு முன்னால் ஆட்டு இறைச்சியை சமைத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இறைச்சி அப்படி பிச்சு கொஞ்சம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, மறுமை நாளிலே எல்லா மக்களுக்கும் நான் தான் தலைவனாக இருப்பேன், நான் தான் முன்னால் இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. சூரியன் மிக சமீபத்தில் வந்துடும், பக்கத்துல அல்லாஹ் நெருக்கி கொண்டு வந்துருவான். அந்த நேரத்திலே மக்கள் நம்மை காப்பாற்றுவது யாரு? எங்களால் தாங்க முடியல, எண்ணில் அடங்காத துயருக்கு ஆளாக்கப்படுவார்கள். இப்படியே வார்த்தை வருது. கடுமையான துயரத்தில் இருப்பார்கள், கவலைப்படுவார்கள். அப்பொழுது நம்மை காப்பாற்றுவது, இந்த தீமையிலிருந்து இவ்வளவு கஷ்டத்திலிருந்து நம்ம காப்பாற்றுறது யாரு என்று மக்கள் எல்லாம் கேட்பாங்களாம். அப்ப அப்படி சூரியனுடைய அந்த வெப்பத்திலே மக்கள் எல்லாம் அவதிப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்காக இந்த பூமியிலே ஒருவருக்கு ஒருவர் நேசித்துக் கொண்டு வரீங்க. அல்லாஹ்வுக்காக நேசிப்பது என்ன? அல்லாஹ் சொன்னது போல தன்னுடைய வாழ்க்கையை ஒரு அமைத்திருக்கிறார். அவருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கம் எல்லாம் அல்லாஹ் சொல்ல மாதிரி, குர்ஆன் சொன்ன மாதிரி இருக்கிறது. இவர் நல்லபடியாக வாழ்கிறார், இவரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். நல்லா குர்ஆன் ஓதுகிறார், நல்ல இபாதத்து செய்கிறார். அல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லா செயல்பாடும் ஒருவரிடத்தில் இருக்கிறது. அவரை நேசித்தால், அவர் மீது நாம் அன்பு பாராட்டினால், அல்லாஹ் மறுமையிலே எந்த ஒரு நிழலும் இல்லாத இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, நாம் சூரிய வெப்பத்தினால் அவஸ்தைப்படக்கூடிய அந்த நேரத்திலே என்னுடைய நிழல்ல வந்து நின்று அல்லாஹ் கூப்பிடுவான். அடுத்து யாரு? சஹீஹுல் புகாரில இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அபு யாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவர் என்ன பண்றாரு? ஒரு கோத்தரத்தாட்ட கடன் கொடுக்கிறார். அந்த கடனை வசூலிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார்கள். உள்ள இருந்து அவருடைய மனைவியுடைய குரல் கேட்கிறது, பெண்ணுடைய குரல் கேட்கிறது. அவருடைய வீட்டுல இல்ல. உடனே இந்த அபு யாசர் அவர்கள் திரும்பி வர்றாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்துல அவருடைய அந்த கடன் கொடுக்கப்பட்ட வாங்கினார அவருடைய மகன், சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த சிறுவனிடத்திலே அபு யாசர் அவங்க கேட்கிறாங்க, எங்கப்பா உங்களுடைய தந்தை வீட்டுல இல்லையே, எங்க போயிட்டாருன்னு கேட்கிறாரு. அவர் வெளியெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளதாங்க இருக்காருங்கிறாரு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இயற்கையா பொய் சொல்ல மாட்டாங்க. உடனே அவர் திரும்பி கோவப்பட்டு திரும்பி மறுபடியும் உள்ள வர்றாங்க. வீட்டுக்கு வந்து, நீங்கள் உள்ளே இருப்பது எனக்கு தெரிந்து விட்டது, வெளியே வாருங்கள் என்று அபு யாசர் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கடினமாக சொன்ன உடனே அந்த மனிதர் வெளியே எந்திரிச்சு ஓடி வர்றாரு. ஏப்பா, நான் ஆரம்பத்துல வந்து முதல்ல கூப்பிட்டனே, ஏன் வரல, ஏன் என்னை விட்டு நீ ஒளிந்து கொண்டாய் என்று அவர் கேட்கும் போது, அந்த கடன் பெற்ற அந்த மனிதர் சொல்கிறார், நான் உங்களை நேர்ல பார்த்தா பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், அல்லது வாக்கு கொடுத்தா மீற வேண்டியது இருக்கும். நீங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமதுடைய தோழராக இருக்கிறீர்கள், இதுக்கு பயந்துட்டு நான் உள்ளே இருந்துகிட்டேன் என்று சொன்ன. அதுவும் இல்லாம நான் கடுமையா ஏழையா இருக்கேன், சிரமத்தில் இருக்கேன் என்று சொன்ன உடனே அபு யாசர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நீ சொல்வது உண்மையா? ஆமா. 3 முறை கேட்கிறாங்க. ஆம், உண்மை, இதனாலதான் நான் வெளியே வரல, இதனால்தான் என்னை மறைத்துக் கொண்டேன் என்று சொன்ன உடனே அபு யாசர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என் கண்ணுக்கு அப்படியே இன்னும் நினைவில் இருக்கிறது என்று கண்ணை தொட்டு காமிக்கிறாங்க. அவர்கள் சொன்ன செய்தியை நான் செவிவிட்டது இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது என்று காதை தொடுறாரு. எனக்கு நினைவு இருக்கு என்று சொல்லி நெஞ்சு பகுதியை தொட்டு சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு கடன் கொடுத்து அவர் திருப்பி தரவில்லை என்றால் அல்லது தாமதப்படுத்தினால் அவருக்கு அவகாசம் வழங்கட்டும், அல்லது அந்த கடனை தள்ளுபடி பண்ணட்டும். இப்படி யார் செய்கிறார்களோ
அவர்களுக்கு மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் தன்னுடைய நிழலை தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நான் உன்னுடைய கடனை ரத்து செய்கிறேன். உன்னிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் திருப்பிக் கொண்டது கொடு. உனக்கு அதற்கு வசதி இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு ஹலால்ங்கிறாங்க, அது உனக்கு ஹலால் என்று சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் கடன் கொடுக்கும் போது அந்த பத்திரம் எழுதியிருப்பாங்களா இல்லையா, அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கிழித்து எறிந்து விடுகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிலை பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? கடன் கொடுக்கிற ஒருத்தருக்கு. அவர் உண்மையிலே சிரமப்படுகிறார், அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான வழி அவரிடத்தில் இல்லை. ஈவு இரக்கம் இல்லாமல் அவருடைய வீட்டு முன்னால நின்று அவருடைய மானத்தை வாங்கி, இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாத நபர். அப்ப இந்த மாதிரி அவருடைய மானத்தை வாங்காம அவரை சிரமப்படுத்தாமல், நீ இருக்கும்போது கொடு, உனக்கு அவகாசம் தருகிறேன் என்று சொன்னா கூட போதும், நீ ரத்து கூட செய்ய வேண்டாம். நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, கண்டிப்பா அவன்கிட்ட உண்மையிலே அவன்கிட்ட இருக்காது, நான் அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பள்ளி வாசல்ல போய் சொல்லிடுவேன், அவங்கள சொல்லிடுவேன், இவங்கள சொல்லி அவனை மிரட்டக்கூடியதை பார்க்கிறோம். சில பேர் இதற்கு பயந்து தற்கொலை செய்தவன் நிறைய பேர் இருக்கான். செய்தித்தாள்ல பாக்குறமா இல்லையா? கடன் தொல்லையால் தற்கொலை. ஏன்? மானத்தோட வாழ்ந்திருப்பான், இதற்கு முன்னாடி கடன் வாங்கி இருக்க மாட்டான், இறுதியாக கடன் வாங்கி எப்படியாவது கட்டி வரலாம் என்ற எண்ணத்துல வாங்கியிருப்பான். சூழ்நிலை அவனுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையா போயிடும். ஆனா இவன் போய் அவனை டார்ச்சர் பண்ணி அவனுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி அவனுடைய மானத்தோடு விளையாண்டு அக்கம் பக்கத்துல கண்ணியமா இருந்திருப்பான். இவன் போய் வெளியே நின்று கத்துவான், காசு வாங்க கொடுக்க முடியாதா, இந்த வாழ்க்கை வாழ்க்கை வேற ஏதாவது செய்யலாமே, அப்படி இப்படிலாம் பேசுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? பொருளாதாரத்தை ஒருத்தருக்கு கடனாக கொடுத்து அவரிடத்தில் உண்மையிலேயே கொடுக்க வழி இல்லை என்றால் ஒண்ணு ரத்து செஞ்சிருங்க, அல்லாட்டி அவகாசம் கொடுங்க. இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ நாளை நெருங்கி இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்திலிருந்து தப்பித்து அல்லாஹ்வுடைய அரசிலே நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது நம்மகிட்ட இருக்காங்கிற சுய பரிசோதனையை இந்த கோடை காலத்திலே நிழலை தேடி அலையக்கூடிய அந்த நேரத்திலே நாம் படிப்பினையாக பெற வேண்டும். இந்த எண்ணம் நம்மகிட்ட வரணும். இந்த நமக்கு நிழல் இங்கெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் சொன்னாங்களோ, இந்த தன்மையெல்லாம் நம்ம அப்படியே சூரிய வெப்பத்துல கடுமையான அனல் காத்து வீசும் போது நிழலை தேடி நம்ம அலையும் போது நம்ம உள்ளத்துல இந்த எண்ணம் நமக்கு உதிக்கணும். இங்கேயே இப்படி நம்ம நிழலை தேடுறோமே, நாளை சூரியன் அருகில வந்துடும். அப்படி வரும்போது அங்க எந்த ஒரு நிழலும் இல்லை, இந்த பூமியிலேயாவது அங்கே ரோட்டோரங்களில் மரங்கள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, சுவரனுடைய நிழலில் நின்று கொள்ளலாம். ஆனால் மறுமையில எந்த நிழலும் இல்லையே என்ற அந்த சிந்தனை நிழலை தேடும் போது நமக்கு படிப்பினையாக நம்முடைய உள்ளத்துல நினைவுபடுத்தணும். அடுத்து என்ன? வியர்வை வெளியிறதா இல்லையா? சூரிய வெப்பத்தினால வெளியே சுத்தி திரிஞ்சு வரும்போது இந்த அனல் காற்று வீசும் போது நமக்கு சூரிய அந்த வெப்பத்தினால வியர்வை அதிகமா வருது. அப்படி நம்ம தொடக்கும் போது நம்ம ஞாபகத்துல வைக்கணும், இதே அவஸ்தை நம்ம மறுமையிலும் அந்த மகுசர் மன்றத்திலே நாம் அடைய போகிறோம், இதை விட கடுமையாவே அடைய போகிறோங்கிற நினைவு நமக்கு வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் சமீபத்துல வந்துவிடும், மக்கள் அவதிப்படுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு வியர்வை வெளிப்படும். அங்கே வியர்வையை அல்லாஹ் எதற்காக பயன்படுத்துவான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடுமையான அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக தாங்க முடியாத வேதனை கொண்ட அந்த மக்களுக்கு வியர்வை வரும். அந்த வியர்வை ஒரு மனிதனுக்கு கணுக்கால் அளவிற்கு இருக்கும், ஒரு மனிதனுக்கு முட்டுங்கால் அளவிற்கு வேர்வையில மூழ்கி இருப்பார், இன்னொரு மனிதன் இடுப்பு வரையிலும் தன்னுடைய வேர்வையிலே நின்று கொண்டிருப்பார், இன்னும் சில நபர்கள் கழுத்து வரையிலும் அவர்களுக்கு வேர்வையிலே மூழ்கி இருப்பார், இன்னும் சில நபர்கள் முழுமையாக அந்த வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். இந்த வேர்வையை அல்லாஹ் எதுக்கு வந்து பயன்படுத்தலாம் பாத்தீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வேர்வை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழும் போது அவனுடைய செயல், அவன் செஞ்ச பாவம், அவனுடைய பாவத்தினுடைய அளவாக
ஒரு நிறுவை இருக்கா இல்லையா, இது எவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்கிற நிறுக்கக்கூடிய ஒரு நிறுவையாக மறுமை நாளிலே சூரிய வெப்பத்தினுடைய அந்த கடுமையான தாக்குதலின் காரணமாக வரக்கூடிய வியர்வையை நாம் செஞ்ச பாவத்துடைய அளவுகோலாக எல்லாம் வைக்கிறான். முட்டுங்கால் வரைக்கும், கணுக்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும் வேர்வை இருக்குமே, அவன் அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கான் அர்த்தம். அப்ப நாம் வேர்வையில முங்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த உலகத்துல வாழும் போது கடுமையான வேர்வை வருது. அப்போ நாம் மறுமையை நம்பி இருக்கக்கூடிய நாம் மறுமையில மகுசர் மன்றத்தை சந்திக்க போகிறோம், அங்கேயே சூரியனை எதிர்கொள்ள இருக்கிறோம் என்று நம்பிக்கை கொண்ட நாம் அந்த வியர்வை வெளிவரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை நாளை மறுமையிலே நாம் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் என்பதை அளக்கக்கூடிய ஒரு அளவையாக இந்த வியர்வை வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே பாவங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நம்மை விட்டு போக்கக்கூடிய பல அமல்களை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நல்ல காரியங்கள் மூலம், நல்ல அமல்கள் மூலம் நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே நம்முடைய பாவத்தை இந்த உலகத்திலே கழித்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்ற படிப்பினை நாம் பெற்று நம்மை விட்டு பாவத்தை போக்கக்கூடிய எவ்வளவோ அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். அதை நாம் நினைவில கொண்டு வரணும். இந்த கோடை காலத்திலே நமக்கு வியர்வை வெளிவரக்கூடிய நேரத்துல, ஏன்னா அந்த மறுமை நாள்ல நம்முடைய வியர்வை வச்சுதான் நம்முடைய பாவத்தினுடைய அந்த அளவை அல்லாஹ் பார்க்க போறான். அப்ப அந்த அளவை குறைப்பதற்கு நமக்கு வழியே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த அமல்கள். அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அந்த அமல்கள் தொழுகையிலே அதிகமா இருக்கு. தொழுகையுடைய ஆரம்பத்திலிருந்து தொழுகை முடியக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் நம் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய எவ்வளவு காரியம், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா இல்லையா, 30 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்க. இறுதியாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி யார் சொல்கிறார்களோ கடல் நுரையளவுக்கு நீங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி நிறைய துவாக்கள், நிறைய திக்ருகள், நிறைய விஷயங்கள் நீங்க தொழுகைக்காக வீட்டில இருந்து வரும்போது ஒது செய்துட்டு வாங்க. அப்படி யார் ஒது செய்து விட்டு வீட்டில இருந்து நடந்து வருகிறார்களோ அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டிற்கு ஒரு நன்மை எழுதப்படுது. மறுபடியும் ஒரு 8 எடுத்தால் தீமை அழிக்கப்படுது, பாவம் மன்னிக்கப்படுது. தொழுகையில ஒவ்வொரு காரியத்திலும் ஒது செய்யறமா இல்லையா, இப்படி ஒது செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட நபிகள் என்ன சொல்றாங்க, நீங்கள் தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவும் போது உங்களுடைய கண் செஞ்ச பாவம் வெளியேறி விடுகிறது, நீங்கள் உங்களுடைய கைகளை கழுவும் போது உங்களுடைய கை செய்த பாவம் வெளியேறி விடுகிறது. இப்படி பாவங்கள் நம்மை விட்டு நீக்கக்கூடிய பல வழிமுறைகளை ஜும்மாவுடைய நாள்ல எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளித்து விட்டு நறுமணம் பூசி நல்ல ஆடை அணிந்து பள்ளிவாசலுக்கு முன்னாலேயே வந்து முன் பகுதியில் அமர்ந்து பயானை கேட்டு வாய் மூடி மௌனமாக இருந்து ஜும்மாவை வீணாக்காமல் யார் தொழுகை முடித்துட்டு செல்கிறாரோ இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளவு விஷயம் இருக்கு, நம் பாவங்கள் மன்னிக்கக்கூடிய எவ்வளவு அமல்கள் இருக்கிறது, எவ்வளவு திக்கர்கள் இருக்கிறது. அப்ப இது போன்ற பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்த்து நம்ம செஞ்சு நம்முடைய பாவத்தை இந்த உலகத்திலேயே நம்மை விட்டு நீங்கக்கூடிய அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனையை நமக்கு வியர்வை வெளிவரக்கூடிய நேரத்திலே நாம் படிப்பனையாக பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த கோடை வெப்பத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினையில் 3வது விஷயமாக, கடுமையான இந்த கோடை காலத்தில் அந்த வெப்பத்தினுடைய தாக்குதலின் காரணமாக வியர்வை வெளியேற்பட்டு நமக்கு தாகம் ஏற்படுதா இல்லையா, இந்த தாகம் நாளைக்கு மறுமை நாளிலே நாம் சூரியனை அருகிலே சந்திக்கக்கூடிய நேரத்தில் கடுமையாக இருக்கும். அந்த தாகத்தை நம்மை விட்டு நீக்கக்கூடிய ஒரு வழிமுறையை, தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு தண்ணீரையும் அல்லாஹ் மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழங்கியிருக்கிறான். திருமறை குர்ஆனிலே நீங்கள் ஓதக்கூடிய சிறிய அத்தியாயம் இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் என்று சொல்லக்கூடிய
கௌசர் என்ற அந்த அத்தியாயத்தை பத்தி போதிருக்கமா இல்லையா? அந்த கௌசர் என்ற அந்த தடாகம் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு, அந்த ஆறிலிருந்து வெளிவரக்கூடிய தண்ணீர் தான் கௌசர் தடாகம். இந்த தடாகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த தடாகத்துடைய அந்த நீர் இருக்கிறதே பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட இனிப்பாக இருக்கும், கஸ்தூரி மனம் வீசக்கூடியதாக இருக்கும். இந்த தண்ணீரை ஒரு மனிதர் அறிந்துவிட்டால், ஒரு முறை அறிந்துவிட்டால் அவருக்கு எப்பொழுதுமே தாகம் ஏற்படாதுங்கிறாங்க நபிகள் நாயகம். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல நீங்க பார்க்கலாம். இந்த கௌசர் தடாகத்துடைய தண்ணீரை நாம் ஒரு முறை குடித்து விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு தாகம் ஏற்படாது. அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை அல்லாஹ் மறுமையில் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்ப இந்த பூமியிலே நாம் சூரியனுடைய வெப்பத்தினுடைய அந்த மிகப்பெரிய கடுமையான அந்த வெப்பத்திலே நாம் பாதிக்கப்பட்டு தண்ணீர் தாகம் ஏற்படும் போது நாம் மறுமை நாளிலும் இதே போல சூழ்நிலை அடைய போகிறோம். அல்லாஹ் அங்கே நமக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய கௌசர் என்ற தண்ணீரை வைத்திருக்கிறான். அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? தொழுகையாளர் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. இது விவரமா சொல்ல நேரமானதுனால விவரமா விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால தொழுகை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தண்ணீர் கிடைக்கும். அதே போல யார் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக மார்க்கத்துடைய ஒவ்வொரு செய்திகளையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியம் இருக்காது. விதுகத்து சுருக்கமா சொல்ல போனா இந்த மார்க்கத்தின் பேரால் விதுகத்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் புகட்டப்படாது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். ஆக இந்த கோடை காலத்திலே நாம் பெறக்கூடிய எல்லா அவஸ்தைகளையும் நாளை மறுமை நாளிலும் நம் சூரியனால் பட இருக்கின்றோம். அதிலே நாம் படிப்பினை பெற்று மறுமை நாளிலே அந்த சூரிய வெப்பத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய எல்லா வழிகளும் அல்லாஹ்வுடைய சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக மறுமையை சந்திக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.